Hi friends, welcome to Tuber channel. இன்னைக்கு நம்ம சேனலில் பேக் செயின் ஸ்டிச் எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த பேக் செயின் ஸ்டிச் வந்து பார்டர் லைனாக யூஸ் பண்ணும் பொழுது ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுலேயும் நம்ம பீடு சேர்த்து போடும் பொழுது இன்னமும் நல்லா பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ இதை எப்படி போடணும் அப்படிங்கிறத வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் அதுக்கு வந்து சில்க் த்ரெட் வந்து ரெட் கலரில் எடுத்திருக்கேன். நார்மல் அயன் நீடில் தான். ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா பிகினர்ஸ்க்கான டுட்டோரியல் இருக்கும். அதே மாதிரி டெலிகிராமோட சேனல் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் குரூப் லிங்க் இருக்கும். அதில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களோட ஸ்டிச்சஸ் அண்டு எது டவுட்னாலும் கேட்டுக்கலாம். ஸோ விருப்பம் இருக்கவங்க ஜாயின் ஆகிக்கோங்க. அதில் இப்போது நம்ம எப்பயும் போடுற மாதிரி பேக் செயின் போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணிக்க போகிறோம். நார்மலாகவே நம்ம செயின் ஸ்டிச் போடும் பொழுது குட்டி குட்டி லூப்பாக தான் எடுப்போம். ஆனால் இந்த பேக் செயின் போடும் பொழுது நார்மலாக போடுற செயினை விட கொஞ்சம் பெரிய சைஸாக எடுத்துக்கணும். அப்போ தான் பின்னாடி அடுத்த நெக்ஸ்ட்டு லூப்பை வந்து நம்ம ஃபஸ்ட்டு போட்ட லூப்புக்குள்ளே புல் பண்ணி எடுப்போம். ஸோ அதுக்காக கரெக்டான ப்ளேஸ் நம்மளுக்கு வேணும். அதனால் கொஞ்சம் கொஞ்சம் பெரிய லூப்பாக எடுத்துக்கலாம். பேக் செயின் ஸ்டிச் அப்படின்னாவே கொஞ்சம் பெரிய லூப் எடுத்து போடணும். பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் எப்பயும் போடுற மாதிரி செயின் ஸ்டிச் போட்டு அதை கவர் பண்ணுற மாதிரி குட்டி லாக் போட்டு அதை அப்படியே அடுத்த செயினாக போடாமல் பேக் சைடு புல் பண்ணி இழுத்து சென்டர் பகுதியில் குத்தி எடுத்திருக்கேன். அப்போ அந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு குட்டி நாட்டு மாதிரி ஃபார்ம் ஆகும். அதுதான் பேக் செயின் ஸ்டிச். வீடியோவை நல்லா கிளியராக பார்த்தீங்க அப்படின்னாவே புரியும். பெரிய லூப் எடுத்துக்கிறேன். பெரிய லூப்பை எடுத்துட்டு அதை கவர் பண்ணுற மாதிரி குட்டி லாக் போட்டு அதை அப்படியே ஃப்ரண்ட் சைடு கொண்டு போகாமல் பேக் சைடு கொண்டு போகிறோம். பேக் சைடு கொண்டு போய் ஃபஸ்ட்டு போட்ட செயின் ஸ்டிச்சோட சென்டர் பார்ட்டில் குத்தி எடுக்கிறோம். அதே மாதிரி தான் கண்டினியூ ஆகும். ஃபஸ்ட்டு செயின் வந்து போட்டுட்டு அதை அப்படியே முன்னாடி கொண்டு போய் குட்டி லாக் போட்டு அப்படியே பேக் சைடு கொண்டு வந்து ஏற்கனவே போட்டிருக்க செயினை விட சென்டர் பார்ட்டில் குத்தி எடுக்கிறோம். ரெண்டாவது செயின் வந்து ஃபஸ்ட்டு செயின்குள்ளாரையும், மூணாவது செயின் வந்து ரெண்டாவது செயின்குள்ளேயும், 4 வந்து 3க்குள்ளேயும் அந்த மாதிரி போயிட்டு வந்துட்டுருக்கும். பேக்கில் போயிட்டு வரும். ஃபார்வர்ட் ஆகாமல் பேக்வேர்டில் போயிட்டு வரும். ஸோ அதனால தான் இதை வந்து நம்ம பேக் செயின் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போது பெரிய லூப்பாக எடுத்துக்கிறோம். அந்த பெரிய லூப்பை வந்து பிரியாமல் நகராமல் இருக்கிறதுக்கு அதை கவர் பண்ண குட்டி லாக் போடுறோம். அதை அப்படியே கொண்டு போய் பேக்கில் இழுத்து கொண்டு போயிட்டு சென்டர் பார்ட்டில் குத்தி அதை ஃப்ரண்ட்டுக்கு கொண்டு வரும். பேக்வேர்டு போயிட்டு ஃபார்வேர்டுக்கு வரும். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு எந்த லென்த்துக்கு வேணுமோ அந்த லென்த்துக்கு ஃபுல்லாக கண்டினியூ பண்ணிக்கலாம். எனக்கு இந்த அளவுக்கு போதும் அப்படிங்கிறதுக்காக நான் எண்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இந்த எண்டு நாட் எப்படி போடணும் அப்படிங்கிற டுட்டோரியல் இருக்குது. செக் பண்ணி பாருங்கள், ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும். பார்த்தீங்க அப்படின்னா சென்டரில் நம்மளுக்கு ஒரு முடிச்சு மாதிரி வந்திருக்கும். ஸோ இந்த முடிச்சியில் வந்து இந்த முடிச்சுக்கு பதிலாக நம்ம பீடு எப்படி கோக்கணும் அப்படிங்கிறத அடுத்த லைனில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ எடுக்கிற மாதிரி பேக் செயின் போட்டு ஒரு பெரிய லூப் எடுத்துட்டு அது நகராமல் இருக்கிறதுக்கு ஒரு குட்டி லாக் போட்டுக்கிறோம். குட்டி லாக் போட்டு அது ஃப்ரண்ட்டில் கொண்டு போகாமல் பேக்கில் கொண்டு போகிறோம். பேக்கில் கொண்டு போயிட்டு ஃபர்ஸ்ட்டில் போட்ட செயின்குள்ளே சென்டர் பகுதியில் குத்தி எடுத்துக்கிறோம். எடுத்து வெளியில் வர அந்த லூப்புக்குள்ளே தான் நம்ம இப்போ பீடு கோக்க போகிறோம். பாருங்கள், இப்போ பீடு கோக்கும் பொழுது ஃபஸ்ட்டில் நம்ம போட்ட அந்த நூல் மட்டும்தான் நாட்டு மாதிரி வந்திருக்கும். இப்போ நம்மளுக்கு அந்த பீடு வந்து அந்த இடத்துல ப்ளேஸ் ஆகிருக்கும். ஸோ இது வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு எப்படி போட்டோமோ அதே மெத்தடு தான். பட் இதில் எக்ஸ்ட்ரா நம்ம வந்து பீடு கோத்துக்கிறோம். இவ்வளோ தான் டிஃப்ரெண்ட்டு. இதை நம்ம ஃபுல் நெக் லைனாகவும் கொடுத்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். பீடுக்கு பதிலாக நீங்கள் சம்கி கூட கொடுத்துக்கலாம், இல்லை கருதானா கொடுத்துக்கலாம். நம்மளோட க்ரியேட்டிவ் தான். என்னென்ன மெட்டீரியல் இருக்கோ டிஃப்ரெண்ட்டாக நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி நான் ப்ராஜெக்ட்டுக்கான ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு என்னென்ன ஸ்டிச்சஸ் தெரியுமோ அதில் ஏதாவது டிசைன் மேக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்களும் ஷேர் பண்ணணும் அப்படின்னா அந்த
ப்ராஜெக்ட் வீடியோவை பாருங்கள். அதில் நீங்கள் எது ட்ரை பண்ணாலும் நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் ஆகிட்டு அதில் ஷேர் பண்ணிக்கோங்க. நான் லிங்க்கு கொடுக்குறேன். அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க்கும் நான் கொடுக்குறேன். செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அதுலேயும் நீங்கள் ஜாயின்ட் ஆகிட்டு பிக்சரை வந்து ஷேர் பண்ணலாம். எது டவுட்னாலும் கேட்டுக்கலாம். பிகினர்ஸ்க்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோவும் இருக்குது. அதையும் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் ட்ரேசிங் பவுடர், கார்பன் சீட் எதுவும் இல்லாமல் நம்மக்கிட்ட இருக்கிற டிசைன்ஸை கிளாத்துக்கு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோவும் போட்டிருக்கேன். ஸோ அதையும் செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாக பீடு கோத்து நம்ம எண்ட் பண்ணிக்கலாம். அடுத்தடுத்து டுட்டோரியலில் டிஃப்ரெண்டான ஸ்டிச்சஸ்லாம் வரப்போகுது. ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்பலை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தொடர்ந்து ஃபாலோ பண்ணலாம். நீங்கள் எந்த டவுட்னாலும் கமெண்டில் கேட்கலாம். எந்த மாதிரி ஸ்டிச்சஸ் வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்தடுத்து நம்மளுக்கு டுட்டோரியல் வரும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எனக்கு வீடியோ போடணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் வரும். ஸோ இப்போ ஃபுல்லாக லைன் ஃபில் பண்ணிட்டேன். இப்போது எண்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். எண்டு நாட் எப்படி போடணும் அப்படிங்கிற வீடியோ இருக்குது. அதையும் செக் பண்ணி பாருங்கள். இப்போது சில்க் த்ரெட் வச்சும் பீடு வச்சும் எப்படி போடணும் பேக் செயின் ஸ்டிச் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் இன்னும் டவுட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி இன்னும் கிளியராக ஒரு வீடியோ மேக் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.